ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேர்களை போற்றி. கடகராசி நேர்களுக்கு வணக்கம். கடகராசி நேர்கள் வீட்டுக்கு அம்மா வந்துவிட்டால், அன்னை ஆதிபராசக்தி வந்துவிட்டால். ஆதிபராசக்தியின் வடிவமாக இருக்கும் சந்திரன், சந்திரனாலே சக்தி வடிவந்தான். உங்கள் ராசிநாதன் வருகிற 24/7/2025 ஆணி 8 வியாழக்கிழமை உங்கள் ராசியில் இருக்கிறாரு. ராசியில் பூச நட்சத்திரம், அருமையான அமைப்பு, ஆடி அமாவாசை. ராசியில் புதன், சூரியன், சந்திரன். உங்கள் ராசிக்கு வேண்டிய ராசிநாதன், ராசிக்கு 2 கூடிய சூரியன், 3 12 கூடிய புதன் உங்கள் ராசியில் இருக்கிறாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்லாவும் இருக்கிறது. ஸோ ஆடி அமாவாசை முன்னிட்டு செய்கிற சிராத்தங்களாக செஞ்சுருங்க. திதி கொடுக்குறவங்க திதி கொடுங்க. அதுபோக கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு போகிறவங்க போயிட்டு வாங்க, நெய் விளக்கு போடுங்க. இது ஏற்கனவே தெரியும். ஆடி அமாவாசை பற்றி நிறைய சொல்லலை நான். இது வழக்கமாக இந்து கலாச்சாரத்தில் நம்ம சம்பிரதாயத்தின்படி இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இந்த 3 அமாவாசை முக்கியமான அமாவாசை. இந்த அமாவாசை அன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னம்னா, வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடக்கூடாது. அதுமாதிரி வீட்டில் அன்றைக்கி சுத்தமாக இருக்கணும். வீட்டை சுத்தம் பண்ணி தொடச்சி சாமி படத்தை அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணலாம். பிதர்களுக்கு பூஜை பண்ணலாம். பிதர்களுக்கு படையல் வைக்கலாம். பிதர்கள் சார்பாக கோயிலில் போய் கோயில் குருக்களுக்கு பொருளை கொடுத்துட்டு நம்ம வீட்டில் சாமி கும்பிட்டு விரதம் இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சரியா நேரில், அதனால் இதை பற்றி நான் ரொம்ப சொல்லலை. ஆடி அமாவாசைங்கிறது 24ஆம் தேதி வருது. ஒரு நாள் தான் இருக்குது விடால. அதை அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஆடி அமாவாசை அன்றைக்கி இரவு முக்கியமான பூஜை பண்ணிடுங்க. ரைட்டு, சரி சார். இப்போ சக்தி உங்கள் வீட்டில் குடியிருக்கிறா, சக்தி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 3ஆம் இடம், தைரிய வீரிய ஸ்தானம். சக்தினாலே தைரியம் தான், சக்தி தான். ஒரு ராசிக்கு சக்தியை கொடுக்குறது 3ஆம் இடம் தான். தைரிய வீரிய காரியம் எல்லாத்தையும் கொடுக்குறது 3ஆம் இடம் தான். வெற்றியை கொடுக்குறது 3ஆம் இடம் தான். ஸோ 3ஆம் இடம் வளர்த்தா தான் ஒருத்தங்களுக்கு எனர்ஜி இருக்கும், ஆற்றல் இருக்கும். ஸோ உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாயும் சந்திரனும் ஒன்று சேர்றாங்க. வருகிற 30ஆம் தேதி 30/7/2025 ஆடி 14ஆம் தேதி புதன்கிழமை. கடகராசி நேர்களுக்கு முதலே சொல்லிடுறேன். நான் அந்த பூஜை புனஸ்காரம் முக்கியமான இதை சொல்லிவிட்டு உங்களுக்கு பலன் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் கடைசியில் சொன்னேன்னு வச்சுங்களேன், நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. நமக்கு ரிசல்ட் பூஜை தான். நீங்கள் வீட்டில் சின்ன சின்ன பூஜைகள் பண்ணிட்டீங்கன்னா அந்த முக்கியமான நாள்படி உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்கள் பிரச்சனைகள் தீரும், கஷ்டம் தீரும். இப்போ கடகராசினியர்கள் எதுக்கு ராசி பலன் கேட்குறீங்க? நமக்கு பிரச்சனை தீரணும், அப்படி தான் கேட்குறீங்க. அதனால் உங்களுக்கு நான் பிரச்சனைக்கு தீர்வை சொல்லிடுறேன், அந்த வழிபாடை சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி பலன்களை சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. லைக் பண்ணுங்கள், கைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா நேர்களே, தொடர்ந்து வீடியோ போடுறோம். அஷ்டமச்சனி காலத்துலேருந்தே நான் போடுறேன், கண்டகச்சனிலேருந்தே போடுறேன். இப்போ அதெல்லாம் தாண்டிடுச்சு. கடந்த 5 வருடத்துக்கு மேலாக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறீங்க. அந்த நல்ல நிலைமை அப்படியே உங்களுக்கு அடுத்தடுத்து வலுக்கும். சரியா நேர்களே, கிரக நிலைகள் அடுத்தடுத்து சாதகமாக வருது, நல்லா இருக்குது. குறிப்பாக செவ்வாய் நல்ல நிலைமைக்கு வராரு. ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார், மிகச்சிறப்பு. அடுத்து 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை, அடுத்து 5ஆம் இடத்துல ஆட்சி பெறுவார், 6ஆம் இடத்துல குரு பார்வை. ஸோ இந்த 2025 முழுக்க 2025 டிசம்பர் கடைசி வரைக்கும் செவ்வாயோட நிலப்பாடு நல்லா இருக்குது. செவ்வாய் ராசிக்கு 5 10 கூடியவன், 7 8 9 10 5 10 கூடியவன். அதனால் நல்லா இருப்பீங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், கர்மம் நல்லாயிருக்கும், செய்கிற கர்மம் நல்லாயிருக்கும், பூஜை புனஸ்காரம் நல்லபடியாக பண்ணுவீங்க. ஸோ இப்படி செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கும்போது, ராஜயோகாதிபதி நல்ல நிலையில் இருக்கும்போது வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க. 30/7/2025 ஆடி 14 புதன்கிழமை தான். புதன் ஓரை உங்கள் ராசியில் வேறு புதன் இருக்கிறாரு. அதனால் இரவு 8 to 9 அன்னை ஆதிபராசத்தை கும்பிட்டுருங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசத்தை அம்மன் படத்தை வச்சு கும்பிட்டுருங்க. படம் இல்லைன்னா அம்மன் படத்தை வைங்க. தேவி கருமாரியம்மன், மற்ற சமயபுரத்து மாரியம்மன், எந்த அம்மன் படம் இருந்தாலும் வைக்கலாம். அம்மன் படம் இல்லை சார், மீனாட்சி காமாட்சி இருந்தாலும் வைக்கலாம். சக்தி வடிவமான படத்தை வச்சு கும்பிடலாம். விநாயகர் பிடிங்க. விநாயகர் பிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா விநாயகர் கண்டிப்பாக பிடிக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல விநாயகர் இருக்கிறாரு. ஸோ குடும்ப ஸ்தானத்தில் விநாயகர் இருக்கிறதுனால இப்போ கடகராசினியர்கள் தினமும் பூஜை பண்ணும்போது விநாயகர் நாமத்தை சொல்லணும். குறிப்பாக பிள்ளையார் பிடி கற்ப விநாயகர் நாமத்தை சொல்லணும். விநாயகர் பிடிங்க. மஞ்சள் சந்தனத்தை 2 கலந்து விநாயகர் பிடிச்சிருங்க. விநாயகர் பிடிச்சிட்டு அதுக்கு மேலே குங்குமம் வைங்க. குங்குமம் எப்போவுமே மோதிர விளர் தான் வைக்கணும். குங்குமத்தை வச்சுட்டிங்கன்னா விநாயகர் சக்தி வந்துட்டா, சக்தி விநாயகர் ஆகிறார் அவர். அடுத்து மகாலட்சுமி ஏற்கனவே அங்கே இருக்கிறா. மஞ்சளும் சந்தனம் சேர்த்தாலே மகாலட்சுமி வந்துடுவா. ஏன்னா நறுமண பொருளும் மகாலட்சுமி இருப்பா. ஸோ மகாலட்சுமி, விநாயகர், ஆதிபராசக்தி. அடுத்து நீங்கள் சொல்கிற நாமத்தில் சரஸ்வதி வந்துடுவா. மனதார நாமத்தை சொல்லுங்கள், விநாயகர் நாமத்தை சொல்லுங்கள். விநாயகர் நாமத்தை சொல்லிட்டு நீங்கள் மற்ற வழிபாடு பண்ணுங்கள். அன்றைக்கி என்ன கிழமை சார் அப்படி பார்த்தோம்னா, அன்றைக்கி புதன்கிழமை தான். சரியா, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுது. வித்யாகாரனுடைய நாள் தான், புதன் நாள் தான். கணபதி காயத்ரி, பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகருடைய மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சிவமயம் அருமுல் கப்பைவனதோனே கணபதி காயத்ரி ஓம் மேகி கருண்டா தீமகி நந்தம் வந்த பரஸ்வதியாத் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகருடைய நாமத்தை சொல்லுங்கள். நிறைய இருக்குது. சரியா, விநாயகர் நாமத்தை நிறைய சொல்லுங்கள். நாமம் தெரியாதவங்க ஓம் விக்னேஸ்வரா போற்றி அப்படின்னு 108 தடவை சொல்லுங்கள். சரியா, இல்லைனா விநாயகர் அகவல் இருக்குது, அது விநாயகர் அகவல் படிங்க. அல்லல் போம், அல்வனை போம், அன்னை வீட்டில் பிறந்த தொல்லை போம், போகாத போம், நல்ல குணமதாக மறையை அருணை கோபுரத்தில் மிகவும் கணபதி கைதொழில் கால்.
அப்படி விநாயகருக்குன்னு நிறைய மந்திரங்கள் இருக்குது. சரியா நேரில் தமிழ்லேயே இருக்குது, அதை சொல்லலாம். விநாயகர் பூஜை பண்ணிவிட்டு அடுத்து வந்து அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். 30 தேவிகளை கும்பிடுங்க. சரியா? சக்தி, சரஸ்வதி, லக்ஷ்மி 3 பேருமே அந்த விநாயகர் வடிவில் இருக்கிறதுனால விநாயகர் நாமத்தை சொல்லிட்டு அன்னி ஆதிபராசக்தி நாமத்தை சொல்லுங்கள், சக்தி வடிவத்தை சொல்லுங்கள், தேவி கருமாரியம்மன் நாமத்தை சொல்லுங்கள், சக்தி பீடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்கள். ஓ மேல்மத்தூர் ஆதிபராசக்தி சித்திரபீடமே போற்றி, தாயே போற்றி, பங்கார அம்மாவை போற்றி, ஓம் சக்தி ஆதிபராசக்தி தேவிஸ்ரீ கருமாரியம்மனை போற்றி, சந்தன மாரியம்மனை போற்றி, சுக்கலிங்கபுரத்து முத்துமாரியம்மனை போற்றி, சமயபுரத்து மாரியம்மனை போற்றி, வீழ்ந்தம்மனை போற்றி, வண்டியூர் துப்பக்குளத்து மாரியம்மனை போற்றி, பச்சைமடத்து மாரியம்மனை போற்றி, செல்லத்தம்மனை போற்றி, கண்ணுடைய கண்ணத்தலனையை போற்றி, உஜ்ஜினி மகாலையை போற்றி, கல்கத்தா காளையை போற்றி, நாகாலயம்மனை போற்றி, வண்டி மகாலையை போற்றி, வீரபத்திர காளியம்மனை போற்றி, காளி கருப்பையாம்பலை போற்றி, மடப்புறத்து காளியின் அன்னையை போற்றி, சிவதுர்க்கையை போற்றி, விஷ்ணுதுர்க்கையை போற்றி, வனதுர்க்கையை போற்றி, துர்கா பரமேஸ்வரி தாயை போற்றி, கிரியா சக்தியை போற்றி, தியாசக்தியை போற்றி, யாக சக்தியை போற்றி, தாயமங்கலத்து மாரியம்மனை போற்றி, சக்தி பீடத்தில் இருக்கும் அனைத்து தாய்மாரை போற்றி, தாயை போற்றி, அங்காள பரமேஸ்வரியை போற்றி, மேல்மலையனூர் தாயை போற்றி, மேல்மருவத்தூர் ஆட்சி புரியும் சக்தி அதிபராசக்தி அன்னை அம்மாவை போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். சரியா நேர்களே? அதுபோக வாழ்ந்து மறைந்த தவத்திரு பங்காரடிகளால் அவருடைய திருவுரத்தை வச்சு கும்பிடலாம். அவரெல்லாம் வாழ்ந்து மறைந்தவர், சக்தி வடிவமானவர். அவருடைய நாமத்தை நீ சொல்லும்போது நமக்கு வந்து சில சக்திகள் கிடைக்கும். அவர் வந்து அம்மாவாக பாவிக்கப்பட்டவர். கடகராசி ஒரு தாய் உள்ள ராசி, மாதுர்காரன் சந்திரன் வீடு. அதனால் நீங்கள் தாய் உள்ள முக்க சன்னியாசியில் வழங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். காலம் தவறியவர்கள், அதாவது அமரரானவர்கள், பங்காரடிகளார், சாரதாதேவி, இப்படி நிறையவே இருக்கிறாங்க. பெண்கள் தெய்வமாக வாழ்ந்து போனவர்கள், சக்தி வடிவமாக இருந்தவர்கள். இப்போ நம்ம நிஜ வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிற அம்மா மாதா அமிர்தானந்தமயி கேரளாவில் இருக்கிறாங்க. நிறைய ஆசிரமம் வச்சுக்கிறாங்க. அந்த அம்மாவையும் நினச்சி வழங்கலாம். அந்த அம்மா படத்தையும் பூஜையில் வச்சுக்கலாம். சரி, அவங்கள சக்தி வடிவமானவர்கள். அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து அருள் வேணும், சக்தி வேணும் அப்படின்னா தெய்வத்தையும் கும்பிடணும், சன்னியாசியும் கும்பிடணும், சித்தர்களையும் கும்பிடணும். சரியா? அவங்களாம் வந்து எப்போயுமே வந்து அந்த தெய்வ சிந்தனையிலே இருப்பாங்க. அவங்க நாமத்தை சொன்னோம்னா அவங்களோட சக்தி நமக்கு கிடைக்கும், அவங்க ஸ்பரிசம் கிடைக்கும். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ கடகராசிக்கு நல்லா இருக்குது. சக்தி ஆதிபராசக்தி வீட்டுக்கு வந்துட்டா உங்களை அரவணை பண்ணுறா. அம்மா வீட்டுக்கு வந்துட்டா அவளை அப்படியே தக்க வச்சுக்கோங்க. பூஜை பண்ணுங்கள். நெய்வேத்தியத்துக்கு என்ன சார் பண்ணலாம்? சக்கரை பொங்கல் வைங்க. சக்கரை பொங்கல் வைக்க முடியலன்னா பாலில் நாட்டு சர்க்கரையை போட்டு பாலை காய்ச்சி வச்சுருங்க. சாமியை கும்பிடுங்க. சந்தன மலர், முல்லை மலரால் அர்ச்சனை பண்ணுங்கள். ரோஜாப்பூவும் வச்சுக்கலாம். ஃபோட்டோவெல்லாம் சுத்தம் பண்ணுங்கள். பன்னீரை வச்சு தொடச்சிருங்க. மஞ்சள் துணி அல்லது சிவப்பு துணியால் ஃபோட்டோ விக்கிரமெல்லாம் தொடச்சிட்டு அபிஷேகம் பண்ணுங்கள். விக்கிரம் இருந்தால் அபிஷேகம் பண்ணலாம். முதல் தண்ணீர் அபிஷேகம், அடுத்து பால் அபிஷேகம், அடுத்து பன்னீர் அபிஷேகம். போதும், 3 அபிஷேகம் போதும். வீட்டில் வாய்ப்பு இருக்கிறவங்க சந்தனம் மஞ்சள் கூட அபிஷேகம் பண்ணலாம். விக்கிரங்களுக்கு தாமரை தட்டில் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் வந்து வீடு முழுக்க தொளிக்கலாம். அபிஷேக தண்ணியை வந்து வீடு முழுக்க தொளிக்கலாம். இல்லைன்னா செடிகளுக்கு ஊற்றலாம். மற்றபடி கால்மீதி படுற இடத்துல போடக்கூடாது. அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேகம் பண்ணாதவங்க ஃபோட்டோவுக்கு வந்து பூஜை புனஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் நாமத்தை சொல்லுங்கள். படையில் ஏற்கனவே சொல்லிட்டு நைவேத்தியம் பண்ணுங்கள். கற்பூரத்தை கடைசியில் காட்டுங்க. சரியா? மந்திரம்லாம் சொல்லிட்டு கற்பூரத்தை காட்டுங்க. காட்டி முடிச்ச பிறகு சாம்பிராணி போக காட்டுங்க. கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ இல்லைனா வீட்டில் நெருப்பு இருந்தாலும் அந்த நெருப்பு வச்சு அடுப்பு கறி அந்த சாம்பிராணி காட்டுறது நல்லது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க நேரே. பலன்கள் சொல்கிறேன். முதல் அந்த பூஜை புனஸ்காரம் சொல்லிட்டு பலன்கள் சொல்கிறேன். ஏன்னா பூஜை தான் ரொம்ப முக்கியம். பலன்கள் வந்து யார் வேணாலும் சொல்லலாம். ஏன்னா முக்கியமான நாள் அன்றைக்கி அது பூஜை பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 30/7/2025 ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம், பரிவர்த்தனை யோகம். சந்திரன் வீட்டில் புதன் இருக்கிறார், புதன் வீட்டில் சந்திரன் இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறனால 30/7/2025 முக்கியமான நாள். அன்றைக்கி நீங்கள் ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்த வருகிற நாட்கள் செவ்வாயோட அனுக்கிரமும் சந்திரனுடைய அனுக்கிரமும் கிடைக்கும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. மனதால், உடலால், நினைவால், செயலால் நல்லா இருப்பீங்க. தொட்டக்காரியம் தோலுக்கும் காரிய அனுகூலமும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அருமையான அமைப்பு. சனிபவனுடைய தோஷமெல்லாம் நீங்கும். 9ஆம் இடத்துல சனிபவன் அக்கிரமனாலுமே அந்த தோஷமெல்லாம் நீங்கும். 6-7 கூடியவனுடைய தோஷம் நீங்கிறதுனால உத்தியோகம் நல்லாயிருக்கும். உத்தியோகத்து போகிறவங்க நல்லாயிருக்கும். குறிப்பாக கார்பரேஷன் வேலை பார்க்குறவங்க, பஞ்சாயத்து போல வேலை பார்க்குறவங்க, மர வேலை பார்க்குறவங்க, இரும்பு வேலை பார்க்குறவங்க, டெஸ்ட் ஒர்க் பார்க்குறவங்க, ஸ்டீல் ஒர்க் பார்க்குறவங்க, ஹார்ட் ஒர்க் பார்க்குறவங்க, ஜல்லி மணல் லோடு எடுக்கிறவங்க, கட்டிடத்தில் வேலை பார்க்குறவங்க சிறப்பாக இருக்கும். கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும். திருமண அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக வரன் அமையும். சரி, இப்போ எது கூட பலனை சொன்னோம்னா நிறைய பேர் பலனை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரியா? நிறைய பலன் சொல்லுவேன். கடகராசிக்கு ஒரு நாள் முழுக்க பலன் சொல்லலாம். அது வந்து பெரிய நோக்கம் கிடையாது. ஆனால் பூஜை தான் ரொம்ப முக்கியம். டைம் தான் முக்கியம். அந்த டயத்துக்கு நீங்கள் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு எல்லா காரியமும் நடக்கும். அதனால் நீங்கள் வந்து சூடும் கற்பூரம் காட்டுங்க. கற்பூரம் காட்டிட்டு சாம்பிராணி போக காட்டுங்க. சாம்பிராணி போக வந்து வீடு முழுக்க காட்டுங்க, பாத்ரூமை தவிர. சாம்பிராணி போல வந்து குங்குளியம், மஞ்சள், கிராம்பு, பிரியாணி இலை இந்த நாளையும் போடுங்க. சரியா? குங்குளியம் இல்லைன்னா மஞ்சள், கிராம்பு, பச்சை கற்பூரம், பிரியாணி இலை இந்த நாளையும் போடலாம். குங்குளியம் இருந்துச்சுன்னா கூடுதல் சிறப்பு. வீடு முழுக்க காட்டுங்க. அந்நேரம் நிலவாசல் கதவை அடைச்சிருங்க. தலைவாசல் கதவு இருக்குது பார்த்தீங்களா, மயில் கதவு, அதை அடைச்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எதுக்குன்னா புகை வெளியே போகக்கூடாது. வீட்டை ஃபுல்லாக சுற்றி இருக்கணும். நீங்கள் காட்டுற சாம்பிராணி போக வீடு முழுக்க பூரா நின்றுச்சுன்னா
வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி, தீய சக்தியெல்லாம் வெளியே போயிடும். அந்த சக்திகள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும், அப்படியே அந்த காற்றுல பரவி இருக்கும். அந்த சக்திகள் வந்து அந்த சாம்பிராணி போக வழியாக வெளியே போயிடும். சாம்பிராணி வந்து அந்த கெட்ட சக்தியெல்லாம் வெளியே இழுத்துட்டு போயிடும். சரியா? கெட்ட ஆவிகள்லாம் வெளியே போயிடும். வீட்டில் வந்து சுபிச்சம் இருக்கும். அந்த அன்னை ஆதிபராசக்தி அம்மா அப்படியே உங்கள் வீட்டில் தங்கிடுவா. சரியா நேர்களே? இது வந்து நம்ம நம்பிக்கையின் பேரில் மனமுருகி மந்திரத்தை சொல்லி இதை செய்கிறோம். தெய்வம் வந்து மந்திரத்துக்கு வசப்படும். இசையால் இறைவனை வணங்கினோம்னா இறைவன் கண்டிப்பாக இசைவான், இசைந்து கொடுப்பான், காது கொடுத்து கேட்பான். அதனால் மந்திரத்தை எந்த அளவுக்கு சொல்லணுமோ சொல்லுங்கள். சக்தி கவசம் படிங்க, அம்மனுடைய துதிப்பாடலை பாடுங்க, நாமத்தை சொல்லுங்கள். சாம்பிராணி போய் கடைசியாக காட்டுங்க. சாம்பிராணி போய் காட்டிட்டு ஒரு 4-5 நிமிஷம் கழித்து கதவை திறந்து விட்டுருங்க. புகை ஃபுல்லாக வெளியே போகும். இதுக்கே மணி 9 மணி ஆயிரும். நைட்டில் சாமியை கும்பிடுங்க. சாமி கும்பிட்டு சாப்பிடுங்க. நான்வெஜ் சாப்பிடாதீங்க. சைவ சாப்பாடை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக அம்மனை நினச்சிட்டு தூங்குங்க. நல்ல விதமாக இருக்கும். அடுத்த வருகிற நாட்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இது வந்து 30/7/2025 ஆடி 14. சார் அன்றைக்கி என்னால் முடியலை சார் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அடுத்த ஒரு நாள் இருக்குது உங்களுக்கு. ஆடி பௌர்ணமி அன்றைக்கி உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போய்ட்டு ராசியை பார்ப்பார். அருமையான அமைப்பு. ஆடி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை வருது. 8/8/2025 ஆடி 23 அன்றைக்கி வந்து வரலட்சுமி விரதம் வேறு. அன்றைக்கி செஞ்சீங்கன்னா மிக சிறப்பு. அன்றைக்கி திருவோண நட்சத்திரம் தான், உங்கள் நட்சத்திரநாதனுடைய நட்சத்திரம் தான். 30ஆம் தேதியும் அஸ்த நட்சத்திரம் தான். ஸோ உங்கள் ராசிநாத நட்சத்திரம் 2 நாளுமே வருது. 30ஆம் தேதி அஸ்த நட்சத்திரம், ஆகஸ்ட் 8ஆம் தேதி திருவோண நட்சத்திரம். மிக சிறப்பு. சரியா நேர்களே? அதனால் உங்களுக்கு வந்து நான் 2 நாள் கொடுத்துருக்குறேன். 30ஆம் தேதியும் ஆகஸ்ட் 8ஆம் தேதியும். ஜூலை 30 இல்லைனா ஆகஸ்ட் 8 இந்த 2 நாட்களில் ஏதோ ஒரு நாள் வந்து பூஜை பண்ணிடுங்க. 2 நாளும் பண்ணினீங்களா மிக சிறப்பு. உங்கள் ராசிநாதன் அப்படியே உங்கள் பலனை கொடுப்பார். சரியா? நல்ல அமைப்பாக இருக்குது நேர்களே. கண்டிப்பாக செய்யுங்க. இதே 11 நிமிஷம் ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் பலனை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. பொறுமை உடையார் எல்லாம் உடையார். இந்த பூஜை தான் ரொம்ப முக்கியம். இந்த பூஜை புனஸ்காரம் ஒரு நல்ல நாள் பார்த்து செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நேர்களே. சரியா? ரைட்டு. அதுபோக இந்த விநாயகர் பிடிக்கிறீங்களா, அந்த விநாயகரை வந்து அடுத்த வாரம் நீங்கள் என்றைக்கு பிடிச்சி பூஜை பண்ணுறீங்களோ அதுக்கு அடுத்த வாரம், ஒரு வாரம் கழித்து பூஜை பண்ணும்போது விநாயகரை கரைச்சிருங்க. ஒரு பித்தளை பாத்திரத்தில் போட்டுருங்க. அதை நல்ல தண்ணியில் பித்தளை பாத்திரத்தில் போட்டு வீடு முழுக்க தொளிச்சிருங்க. அது கரைஞ்சி போயிடும். கரைஞ்ச தண்ணியை எடுத்துக்கிட்டு வீடு முழுக்க 4 மூலையில் தரையில் தொளிங்க. செவத்தில் தொளிச்சிட்டிங்கன்னா கரை பிடிக்கும். சரியா? வாடகை விடனா வீட்டுக்காரன் சத்தம் போடுவான், பெயிண்ட் அடித்து கொடுமா. அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. சும்மா அப்படியே மிதிப்படாத அந்த மூளை 4 மூளை இருக்கும் வீட்டில். மூளையில் மிதிப்படாது, ஒரு ஓரமாக தான் இருக்கும். அந்த 4 கார்னரில் எல்லா ரூம்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் தொளிச்சிட்டு வந்துடுங்க. நல்லபடியாக இருக்கும். சரியா? அந்த சக்தி அப்படியே இருக்கும். அந்த சக்தி விநாயகர் வந்து அப்படியே உங்கள் வீட்டில் இருப்பார். சரியா? விநாயகர் பெருமான் வந்துட்டாலே போதும். முதற்கடவுளாக விநாயகர் பெருமானோட ஆசீர்வாதம் அப்படியே கிடைக்கும். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறார். கேதுக்கு அதிதேவதை விநாயகர் தான். அருமையாக இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. காசு பணம் நிற்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும். பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும். தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். திடீர் பணம் வரும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நோய் நொடி இருக்காது. குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க. இதை கண்டிப்பாக செய்யுங்க. ரைட் சார். இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, ராசிக்கு 12ஆம் இடம் வழுக்குது. சுக்கிரன் வராரு. உங்கள் ராசிக்கு வந்து 4-11 கூடையவன் வந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் வண்டி வாகனத்தில் நல்ல யோகம் இருக்கும். தூரதேச அமைப்பில் இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் வச்சுருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க, வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு வண்டி சப்ளை பண்ணுறவங்க, அந்த டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க நல்ல லாபம் இருக்கும். குரு கூட சேர்றாரு. உங்கள் ராசிக்கு 6-9 கூடையும் கூட சேர்றாரு. அதனால் உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். பதவி உயர்வு இருக்கும். பதவி என்ன சொல்லுவாங்க, பதவியில் வந்து ஒரு ஏற்றம் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். மேலதிகாரியோட சங்கல்பம் நல்லபடியாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 4-11 கூடவனும் 6-9 கூடவனும் சேர்றாங்க. இதில் 6ஆம் இடம் தான் கொஞ்சம் டிஸ்டர்ப். மற்றபடி 4-11-9 நல்ல அமைப்பு தான். தாய் தப்பனோட ஆதரவு இருக்கும். குடும்பத்தில் அம்மா அப்பா நல்லபடியாக இருப்பாங்க. அவங்களால நல்ல லாபம் இருக்கும். குடும்பத்தில் மூத்த சகோதரன் வழியில் ஏற்றம் இருக்கும். குறிப்பாக மூத்த சகோதரி அக்கான்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அக்கா வழியில் நல்லா பணம் வரும். சில நேரம் அக்காவுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 11 கூடிய 12ஆம் இடத்துக்கு வரதுனால அக்கா வழியில் செலவுகளும் இருக்கும். குருவோட சேர்றதுனால, தனகாரம் கூட சேர்றதுனால செலவும் இருக்கும். ஆனால் சுப செலவாக தான் இருக்கும். அக்கா வீட்டிலுக்கு திருமணம் நடக்கும். உங்கள் குடும்பத்தில் அக்கா பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க. இப்படி ஏதோ சுப செலவு வரும். சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு போகிறதுனால பெண்களால் செலவு இருக்கும். கடகராசினியர்களுக்கு பெண்களாக அடுத்து வருகிற நாட்கள் செலவு இருக்கும். வருகிற 25ஆம் தேதிக்கு மேலே, நாளை மறுநாளுக்கு மேலே நல்ல செலவுகள் நிறையா வரும். பெண்களால் செலவுகள் வரும். அதை கொஞ்சம் ஏற்றுக்கோங்க. இருப்பினும் வந்து ராசிக்கு 6ஆம் இடம் வலுப்படுறது, உத்தியோகஸ்தானம் வலுப்படுறது. உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் நல்லா இருப்பீங்க. சரியா நேரில். குறிப்பாக பேங்க் ஸ்டாஃபுக்கு போகிறவங்க, டீச்சர் வேலைக்கு போகிறவங்க, சொல்லிக் கொடுக்குற வேலைக்கு போகிறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். வக்கீல் வேலை மேக்ஸிமம் கவர்மெண்ட் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஏன்னா கோர்ட்டு வந்து அரசாங்கம் சம்மந்தப்பட்டதான். கோர்ட்டு ஒன்று தான் முழுக்க அரசாங்கம் சம்மந்தப்பட்டது. மற்ற எல்லா வேலையுமே வந்து தனியார்லேயும் இருக்குது, அரசாங்கத்துலேயும் இருக்குது. சரியா? எல்லா டிபார்ட்மெண்ட்டும் 2லேயுமே இருக்குது. சரியா? ஆனால் கோர்ட்டு மட்டும் நீதித்துறை மட்டும்தான் அரசு சம்மந்தப்பட்டதில் இருக்குது. அந்த அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் தனியார்
தனியார் சொல்ல முடியாது. அரசு சம்மந்தப்பட்ட வக்கீல் வேலைக்கு போகிறவங்க, ஆனால் வக்கீலில் தனியார் இருப்பாங்க. ஆனால் கோர்ட்டு வாதாடுற இடம் வந்து அரசு சம்மந்தப்பட்ட இடம் தான். கோர்ட்டுங்கிறது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான். ஓகே, ரொம்ப எல்லாம் வேண்டாம். நீதித்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். சொல்லிக் கொடுக்குறவங்க, பேசி தெரியுறவங்க, இவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு சுக்கிர இணைவு நல்லாயிருக்கும். சரியான நேரத்தில் 12ஆம் இடத்துல இருந்தாலுமே சுப செலவோட நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வெளிநாட்டு தொடர்பில் வேலை பார்க்குறவங்க, உத்தியோகம் பார்க்குறவங்க, வியாபாரம் பார்க்குறவங்க, தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியான நேரத்தில் குறிப்பாக ஆடம்பர பொருட்கள், பூஜை புனஸ்கார பொருட்கள்லாம் வெளிநாட்டுக்கு சப்ளை பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா, ஜவுளி வியாபாரம், குருவி பிஸ்னஸ்ஸு, இது மாதிரி கடகராசியில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வெளிநாட்டு வேலைகள் நல்லபடியாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி நல்லாயிருக்கும். ராசியில் புதன் சூரியன் சமயோத புத்தி இருக்கும். புதாதித்ய யோகம் இருக்குது. 2 கூடையவன் 3 12 கூடையவன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். திடீர் பண வரவு இருக்கும். இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தம்பி தங்கச்சிகள் நல்லபடியாக இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுக்காக தான் பூஜை பண்ண சொன்னேன். அடுத்து 3ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன். அடுத்தடுத்து சந்திரனும் நல்ல நிலைமைக்கு தான் போகிறாரு. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக ராசிக்கு 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம், அடுத்து 7ஆம் இடத்துக்கு போனாலும் பௌர்ணமி தான். 8ஆம் இடத்துக்கு போனாலும் ராகுவோட சேருவார். ஓகே, சந்திரனுடைய நிலைப்பாடு நல்லா இருக்குது. 8ஆம் இடத்துக்கு போகும்போது சந்திராஷ்டிரமம் நடக்கும். அந்நேரம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரியா நேரில் சந்திராஷ்டிரமம் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன். சந்திராஷ்டிரமம் தேதி என்றைக்குன்னு சொல்கிறேன், அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி பலன்கள் நல்லா இருக்குது. இருப்பினும் ராசிக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 6ஆம் இடம் திருஷ்டி இருக்குது. சனி ராகு பார்வை இருக்குது. அதுபோக செவ்வாய் வேறு சனி பவனை பார்க்குறாரு 9ஆம் இடத்துல. அப்பா வழியில் சில பிரச்சனைகள் வரும். அப்பா ஓட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. அப்பா வழி உறவு முறையில் அனுசரித்து போங்க. சில பிணக்குகள் வரலாம். காலபைரவர் வழிபாடு பண்ணிடுங்க. அது என்னைக்கு வரைக்கும் பண்ணணும் சார் அப்படின்னா 15/9/2025 வரைக்கும், செப்டம்பர் 15 வரைக்கும் காலபைரவர் வழிபாடு சிறப்பு. தேய்பிரை அஷ்டமணிக்கு போகலாம். தேய்பிரை அஷ்டமி இனிமேல் வரதுக்கு 1 மாதத்துக்கு மேலே ஆகும். ஏன்னா இப்போ தான் வந்து தேய்பிரை முடிஞ்சு அமாவாசை வரப்போகுது. ஸோ இந்த அமாவாசை முடிஞ்சு பௌர்ணமி முடிஞ்சு தேய்பிரை வரும், நாள் ஆகும். அதனால் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போகும்போது காலபைரவர் கும்பிடுங்க. சனிக்கிழமை கும்பிடுங்க, சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா காலபைரவருக்கு விளக்கு போட்டுவாங்க. ஏன்னா சனி செவ்வாய் பார்வை இருக்குது சமசப்தமாக. சனி பகவான் வக்கரமானாலுமே செவ்வாய் பார்ப்பார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு வெண்ப வேட்டியவர். சனி பகவானும் வந்து ராசிக்கு வந்து 7 8 கூடியவன். சரியா, அதனால் கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும். இன்டிகிரேஷன் குறையும். சரியா, நண்பர்கள் விஷயத்திலையும் சரி, சொந்த பந்த விஷயத்திலையும் சரி, சில பிணக்குகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இதெல்லாம் தீரணும்னா காலபைரவர் வழிபாடு பண்ணணும். ஸோ உங்களுக்கு நான் 2 வழிபாடு சொல்லியிருக்கிறேன். ஒரு வழிபாடு வீட்டில் ஜூலை 30ஆம் தேதி, இல்லைனா ஆகஸ்ட் 8ஆம் தேதி, இல்லைனா சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு போயிட்டு காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். இப்போதைக்கு இதை மட்டும் செய்யுங்க, நல்லபடியாக இருக்கும். சரியான நேரில் அதான் ரொம்ப முக்கியம். ஓகேப்பா, கூடுதல் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பணம் திருப்தி தரும். கையில் பணம் இருக்கும், அதான் ரொம்ப முக்கியம். பணம் வந்து பிரச்சனை இல்லை. சில பேருக்கு தேவையற்ற செலவுகள் இருக்கும். அதனால் கடன் வாங்க வேண்டியது இருக்கும். கவனமாக இருங்க. அதுபோக உங்கள் கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும். வாழ்க்கை துணை உங்க கூட ஒத்து போவாங்க. திருவிழாவுக்கு போய்ட்டு வருவீங்க. விருந்து, திருவிழா, இது மாதிரி காரியங்கள் போய்ட்டு வருவீங்க. சொந்த பந்த விஷயத்தில் சில கருத்து வேறுபாடு வரலாம். ஏற்கனவே சொன்னதான். அதனால் அதில் ஒதுங்கி இருங்க. நண்பர்களால் நல்ல ஏற்றம் இருக்கும். நண்பர்களால் நல்ல உதவி கிடைக்கும். கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா சனி செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால. சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்துச்சுன்னா சுமூகமாக பேசிக்கொள்ளுங்க. அது நல்லதே தரும். பிரச்சனை பண்ண வேண்டாம். சரியா, அப்படி பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை ஆற போட்டுருங்க. சுட செய்யாதீங்க. என்றைக்குமே ஒரு விஷயத்தை வந்து ஆற போட்டுட்டிங்கன்னா மறந்து போயிடும். ஆறின கஞ்சி பழைய சோறாயிரும். அதனால் அதோட வீரியம் குறைஞ்சி போயிடும். தாய்வழி உறவு நல்லாயிருக்கும். அவங்க உறவுகிட்ட இருந்து நல்ல ஒரு பண உறவு இருக்கும். தாய்வழி உறவுகிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு கூடுதல் பெனிஃபிட் இருக்கும். அது மாதிரி நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடியும். அது சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்ல செய்தியை கொடுக்கும். வீடு கட்டவோ இல்லைனா நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணவோ, ரிப்பேர் ஒர்க்கோ ரெனோவேஷன் ஒர்க்கோ செய்கிறதுக்கு உதவி கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து பணத்தை நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. இல்லைனா எந்த இடத்துலாச்சும் லோன் போடலாம். இல்லைனா வேறு எதனாச்சும் நீங்கள் வந்து கடனை கூட வாங்கி செய்யலாம். சரியா, வீடு கட்டுறது ஒரு நல்ல அமைப்பு தான். அதுக்கு வந்து இப்போதைக்கு வந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும். பண உதவி தாராளமாக கிடைக்கும். அது நல்லபடியாக செய்யுங்க. தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா, உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 6 கூடியவன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதுனால சுகர் சம்மந்தப்பட்டவங்க கவனமாக இருக்கணும். டயபெட்டிக் பேஷண்ட் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இனிப்பு வகையெல்லாம் ரொம்ப சாப்பிட்றாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா வயிறு செரிமான பிரச்சனை வரும். சரியா நேரில் செரிமான வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சுகர் கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் வரும். நீரிழிவுனாலே சுகர் தானே. சுக்கரை ஒரு நீர்க்கரம் 12ஆம் இடத்துல இருக்கிறனால நீரிழிவு பிரச்சனைலாம் கொடுப்பாரு. அடுத்து வந்து பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருந்தாலுமே தட்டி கொடுத்து அனுசரித்து போங்க. அப்பாவை பற்றி சொல்லிட்டேன். அப்பா கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். அதனால் அவர்கிட்ட இணக்கமாக போனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அலுவலகத்தில் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் பணி சுமை இருக்கும். சரியா, ஆனால் அதுக்கு பெனிஃபிட் இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும். சலுகைகள் கிடைக்கும்.
அதுபோய் சில பேருக்கு இடமாற்றமாக இருக்கும், பதவி உயர்வு கிடைப்பதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆண் பெண் 2 பேருக்குமே நல்லா இருக்குது. தொழில் அதிபர்கள் வியாபாரிகள் நல்லா இருப்பீங்க, லாபம் இருக்கும். சரியான நேரில் லாபம்லாம் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். அது மாதிரி தொல்லைகள் இருக்காது, வியாபாரம் தொழிலில் தொல்லைகள் இருக்காது, நிம்மதியாக இருப்பீங்க. வியாபாரம் தொழில் பண்ணுறவங்கள மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக போகும். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு தொழில் அதிபர்னால் உங்கள்கிட்ட வேலை பார்க்குற பணியாளர்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கூட்டு தொழில் பங்குச்சந்தை சிறப்பாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க, புதிய ஆடைகள் வாங்கி போடுறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ஆடி தள்ளுபடியெல்லாம் போடுறாங்க, போயிட்டு வாங்க. இடையில ஒரு நாள் நல்ல நாளாக பார்த்து சனி ஞாயிறு ஒரு நாள் கடைக்கு போய்ட்டு வீட்டுக்கு தேவையான துணிமணிலாம் வாங்குங்க. துணிமணி கண்டிப்பாக வாங்குவீங்க, அதில் விரயமாகும். ஏன்னா சுக்கரை மரணம் எடுத்து வரப்போகிறார்ல, கண்டிப்பாக துணிமணி வாங்குறதுல கொஞ்சம் விரயமாகத்தான் செய்யும். கவனமாக பார்த்துக்கோங்க, சரியா? துணிமணியில் நிறைய காசு போடாதீங்க. நகை நட்டு வாங்கினோம்னா பிரச்சனை இல்லை. நகை வாங்கி போட்டோம்னா அதோடைய ரேட்டு கூடும், வேல்யூ கூட்டிகிட்டே இருக்கும். எப்போ வேணாலும் நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். துணிமணியை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு லெவலுக்கு மேலே துணிமணியை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, அடுத்தவங்களுக்கு தான் கொடுக்கணும். அதனால் எப்போயுமே துணிமணியில் வந்து காசு அதிகமாக போடக்கூடாது. வீடு முழுக்க துணியை வைக்கக்கூடாது, சரியா? அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இந்த பழைய துணியிலும் தான் வரும். பழைய துணியில் வீட்டில் இருக்கக்கூடாது. அதுபோக சுத்தம் செய்யாத துவைக்காத துணிமணிகளும் வீட்டில் இருக்கக்கூடாது. நிறைய பேர் பாருங்கள், வீடு முழுக்க துணியாக தான் இருக்கும். நானே சில நேரம் என் வீட்டிலே ஃபீல் பண்ணுவேன், எனக்கு சில நேரத்தில் கஷ்டமாக இருக்கும். துணிமணிகளை மடித்து அந்தந்த இடத்துல வைக்கணும். துணிமணி வந்து ரொம்ப முக்கியமானது. சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்குது அதில். சுக்கரை வந்து மகாலட்சுமியோட அம்சம். ஸோ துணிமணி எந்தளவு நம்ம சுத்தப்படுத்தி மடித்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மகாலட்சுமி வீட்டில் இருப்பாள். ரைட் நேயர்களே, பார்த்தீங்களா? ஸ்கிப்பாக எங்கேயோ வந்துட்டேன் பாருங்கள். பட் இருக்கட்டும், ஏன்னா சுக்கரை வந்து ராசி 12ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் சொல்கிறேன், விரயத்தை கொடுப்பாரு. ஓகே நேயர்களே, இப்போ உங்கள் ராசிக்கு கிழக்கு பக்கம் நல்லா இருக்குது, சரியா? எப்படி பார்த்தோம்னா வடக்கு டு கிழக்கு நல்லா இருக்குது. வடக்கு டு கிழக்கு நல்லா இருக்கிறதுனால பூர்வீகத்தை விட்டு வெளியே போனவர்கள், இப்போ நீங்கள் வந்து திருநெல்வேலியில் இருக்கிறீங்கன்னா மதுரை வந்தவங்க, சென்னை வந்தவங்க, திருச்சி வந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் பூர்வீகத்தை விட்டு வடக்கு பக்கம் போனவங்க, கிழக்கு பக்கம் போனவங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் ஊர் எந்த ஊரும் எனக்கு தெரியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஊர் இருக்கும். ஆனால் உங்கள் ஊரில் இருந்து வடக்கு திசை இல்லைன்னா கிழக்கு திசை நோக்கி போனவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்லா இருப்பாங்க. ராசிக்கு முன்பின் கிரகங்கள் வருது, நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. ராசியில் 2 கிரகங்கள், ராசிக்கு முன்பின்னும் கிரகங்கள் இருக்குது, நல்லா இருக்குது. நல்ல யோகங்கள்லாம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ரைட்டு. வேறு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் அப்படி பார்த்துட்டோம்னா ஜூலை 25, ஜூலை 25, 28, 31. அடுத்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி, 6, 7, 9, 13, 14 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது வருகின்ற நாட்களில். ஆனால் அந்த பூஜை பண்ணணும். அந்த பூஜை பண்ணுறது மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. சந்திரன் சுக்கிரன் 2 பேருமே அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க. ஆனால் சுக்கிரன் கொஞ்சம் செலவை கொடுப்பாரு, சந்திரன் வந்து வருமானத்தை கொடுப்பாரு. அதனால் 2, 6 வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன பார்க்கப்படுகிறது. சந்திராஷ்டமம் இருக்குது ஆகஸ்ட் 10, 11, 12 இந்த 3 நாட்கள் வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலையில் ஆரம்பிச்சிடும். ஸோ ஆகஸ்ட் 10, 11, 12 தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க, மனம் சம்மந்தப்பட்ட வேலையில் பார்க்காதீங்க, உடல்நல பிரச்சனை சம்மந்தப்பட்ட வேலையில் பார்க்காதீங்க, எதுவும் அக்ரிமெண்ட் போடாதீங்க, கான்ட்ராக்ட் போடாதீங்க, கையெழுத்து போடாதீங்க. எதனாச்சும் முக்கியமான வேலை இருக்குன்னா விநாயகர் பெருமானை கும்பிட்டுட்டு விநாயகர் நாமத்தை சொல்லிட்டு ஒரு விடலையை போட்டுட்டு செய்யுங்க. ஸோ ஆகஸ்ட் 10, 11, 12 கடகராசிக்கு சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டும். அன்றைக்கி என்ன கும்பத்தில் இருப்பார், சந்திரன் வந்து கும்பத்தில் இருப்பார், சரியா? ராகுபடியில் இருப்பார், சந்திராஷ்டமாக இருப்போம். இருப்பினும் குரு பார்வை இருக்குது. குரு பார்வை கும்பத்துக்கு இருக்கிறனால சந்திராஷ்டமம் வந்தாலும் வழுக்காது. கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி, அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் சந்திராஷ்டமம் வந்த அளவுக்கு வேலை செய்யாது. அதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா குரு வந்து ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆனால் 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. 50% பாதிக்கும், 50% பாதிக்காது. ஏதோ மலையில் போகிறவனுக்கு ஒரு கொடை கொடுக்குற மாதிரி சந்திராஷ்டமம் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிக்காது. ஓகே நேர்களே, வேறு எப்படி சார் இருக்குது எங்களுக்கு கடகராசிக்கு அப்படி பார்த்தோம்னா, கடகராசியில் இப்போதைக்கு நான் சொல்கிற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். எந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சார் நல்லாயிருக்கும் அப்படி பார்த்தோம்னா, மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம் இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்த வருகிற நாட்கள் நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, சரியா? குறிப்பாக சகோதர வழியில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். நிலபலம் வச்சுருக்கவங்களும் நல்லாயிருக்கும், விவசாயம் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும், தோப்பு தோறு வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். அதுபோக வந்து வீடு கட்டி விற்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பில்டிங் கான்ட்ராக்டருக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் தனியார் துறையில். அரசு துறையில் எடுத்துட்டோம்னா கவர்மெண்ட்டில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, இராணுவம், நேவி, ஹோம் கார்டு, செக்யூரிட்டி இது மாதிரி இருக்கிறவங்களும் நல்லதாக பார்க்கப்படுகிறது. சகோதர வழியில் நல்ல ஏற்றம் இருக்குது சொல்லிட்டேன் நான். அதுபோக தனியார் துறையில் மட்டன் ஷாப், ஆட்டு ஷாப், கோழிப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். கூடுதலாக டீ ஷாப், காஃபி ஷாப், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். நெருப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். பாய்லர் வச்சுருக்கிறவங்க, இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். கேஸ் சப்ளை பண்ணுறவங்க, சரியா? ஸ்டவ்வு அது மாதிரி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வருகின்ற காலங்கள் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும்.
இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வருடம் அடுத்த வரையும் நாட்கள் வருகிற டிசம்பர் 31 வரைக்கும் இவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்குது. முருகப்பெருமான் வழிபாடையும் வச்சுக்கோங்க. மாதத்துக்கு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை வேறு விட்டுட்டு போகும்போது முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க. மாதம் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கற்பனசாமியும் கும்பிடலாம். கற்பனசாமியை சனிக்கிழமை கும்பிடணும். சரியா? மாதத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை கும்பிடுறது மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் திருஷ்டி இருக்கிறதுனால கற்பனசாமி வழிபாடை நீங்கள் பண்ணினீங்கன்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ உங்களுக்கு வந்து நான் வழிபாடு வந்து 1-2 சொல்லியிருக்கிறேன். நான் காலபைரவர் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமான் வழிபாடை நீங்கள் அப்புறம் வச்சுக்கலாம். சரியா? ஆவணி மாதத்துலேருந்து வச்சுக்கலாம். இப்போ ஆடி தானே நடக்குது. ஆவணி மாதத்துலேருந்து நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஏன்னா ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகணும். 15-9க்கு மேலே வச்சுக்கலாம் முருகப்பெருமான் வழிபாடை. 4ஆம் இடத்துக்கு போனாலுமே அவர் வந்து குரு பார்வைக்கு தான் வருவார். ஒன்றும் பெரிய ஸ்ட்ரெஸ்லாம் இருக்காது. இருப்பினும் 15-9க்கு மேலே முருகப்பெருமான் வழிபாடு வச்சுக்கோங்க. பட் இப்போதைக்கு வந்து காலபைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. செப்டம்பர் 15 வரைக்கும் காலபைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியம். இன்னிலேருந்து எடுத்துக்கோங்க. 23/7/2025 செப்டம்பர் 15 வரைக்கும் காலபைரவர் வழிபாடு பண்ணணும். அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவைனாச்சும் காலபைரவர் வழிபாடு கும்பிடணும். தேய்பிரை அஷ்டமிக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பு. இதெல்லாம் செய்யணும் நேயர்களே. கடகராசி நேயர்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வழிபாடெல்லாம் பண்ணணும். அதுபோக அமாவாசை அன்றைக்கி வந்து பூச நட்சத்திரம் வருது. இரவு 8 to 9 புஷ்ய நட்சத்திரம், குரு உச்சமாற நட்சத்திரம். அமாவாசை அன்றைக்கி இரவு வீட்டில் சின்ன பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பு தான். அதை நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் அமாவாசை நாளைக்கு தான் வருது. 24/7/2025 ஆடி 8 வியாழக்கிழமை. உங்கள் ராசிக்கு வேண்டிய நாள் குருவாரம், பூச நட்சத்திரம். உங்கள் ராசியில் தான் அமாவாசையே நடக்குது. அதனால் இரவு 8 to 9 வீட்டில் சின்ன பூஜை பண்ணிடுங்க. சரியா? 30 தேவியரோட மந்திரத்தை சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கடமையை செய்யுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு 2 நாள் சொல்லியிருக்கிறேன். அடுத்து வந்து ஒரு வழிபாடு, கோயில் வழிபாடு சொல்லியிருக்கிறேன். இதை கண்டிப்பாக செய்யுங்க. பலன்கள் நல்ல விதமாக இருக்கும். நல்லா இருக்குது. சனி பகவான் 9ஆம் இடத்துல வக்கரமாகி 7ஆம் இடத்தை நோக்கி 8ஆம் இடத்தை நோக்கி வராரு. 8ஆம் இடத்தை நோக்கி வராரு. ஆனால் 8ஆம் இடத்துக்கு வரல, ராகுவோட சேர்றாரு. அதனால் ராசிக்கு 7-8 கூடியவன் 9ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை நோக்கி வரதுனால கொஞ்சம் கணவன் மனைவி விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். சரியா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் குறையும். நான் பெருசா நீ பெருசான்னு ஈகோ பிரச்சனைலாம் வரும். அதனால் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போங்க. திருமண வரன் பார்க்குறவங்க பொறுமையாக பாருங்கள், அவசரப்படாதீங்க. சரியா நேர்களே? கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், அவசரப்பட்டு செய்யாதீங்க. ஏன்னா சனி பகவான் 9ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை நோக்கி வராரு. அஷ்டமச்சானத்தை நோக்கி வராரு. ராகுவோட இணைஞ்சிருக்கிறாரு. சனி ராகு இணைவு, செவ்வாய் பார்வை. காலபைரவர் வழிபாடு கண்டிப்பாக தேவை. பண்ணிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். காலபைரவர் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா நல்ல வரன் கிடைக்கும். நிறைய பேருக்கு வரன் கிடைக்காது, அலைவாங்க. என்னடா போகிற இடமெல்லாம் தடங்களாக இருக்குது, இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க காலபைரவர் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் சரியாக போயிடும். சரியா நேர்களே? ஏன்னா ராசிக்கு 7 கூடையவனை செவ்வாய் பார்க்குறாரு. திருப்பி சொன்னாலும் ஒன்று தான், ஒரு தடவை சொன்னாலும் ஒன்று தான். நான் சொல்லிட்டேன், அமைப்பெல்லாம் சொல்லியாச்சு, எல்லா கிரகத்துக்கும் சொல்லிட்டேன், பூஜை புனஸ்காரம் சொல்லிட்டேன், பலன்னு சொல்லிட்டேன், வழிபாடும் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள். எது கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேட்குறதா இருந்தால் சுருக்கமாக கேளுங்க. ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னென்ன செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுவோம். இப்போ வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பூசம் 4ஆம் பாதம், இந்த வருஷம் பிறந்தேன், 1980ஆம் வருடம் பிறந்தேன், பூசம் 4ஆம் பாதம், நான் இந்த மேச லக்கணம், எனக்கு வந்து இப்போ வந்து சுக்கிர தசை நடக்குது, எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்கணும். சரியா? சுக்கிரன் இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்டால் தான் எனக்கு ஈஸியாக பதில் சொல்ல முடியும். நீங்கள் உங்கள் கேள்விகள் அர்த்தமாக இருந்துச்சுன்னா பொருத்தமாக பதில் சொல்லுவேன். ஏன்னா உங்கள் கேட்குற கேள்வியிலேருந்து எனக்கு கிளாரிட்டி இருக்கணும். சில பேர் பிறந்த டைம் எல்லாம் அனுப்புகிறாங்க, அதை வந்து ஜாதகத்தை எடுத்து தான் பார்க்க முடியும். எல்லா நேரமும் என்னால் ஜாதகம் எடுத்து பார்க்க முடியாது. அதுபோக டெக்ஸ்ட் மெசேஜஸில் வந்து நிறைய விளக்கம் கொடுக்க முடியாது. உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவேன், என்ன வழிபாடு சொல்லுவேன், அதை மட்டும் செய்யுங்க. இப்போ பிரச்சனை இருக்கிறவங்க தான் கேள்வி கேட்குறீங்க. நல்லா இருக்கிறவங்க யாருமே இந்த பக்கம் வரமாட்டாங்க. கடகராசியில் நல்லா இருக்கிறவங்க வந்து பாட சொல்லி பார்த்துட்டு போயிட்டு இருப்பான், வெளியே யூடியூப்பில் போய் இந்த இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ராசிபெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு நேரமும் இருக்காது. கஷ்டப்படுறவங்க தான் கடகராசிக்கு என்ன நடக்கணும்னு கேட்குறீங்க. ஸோ கஷ்டப்படுறவங்க வந்து உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள், கிரக அமைப்பை சொல்லுங்கள். நான் அந்த தசாபதிக்கு ஏற்ற வழிபாடை சொல்கிறேன், அந்த வழிபாடை செய்யுங்க, கஷ்டத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அவ்வளோதான். இப்போ நான் சொல்கிற வழிபாடு வந்து பொதுவான வழிபாடு, கடகராசிக்குள்ள பொதுவான வழிபாடு. ஆனால் கடகராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது. 3 நட்சத்திரத்துக்கு ஒரு தசாபதி நடக்கும். இப்போ புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு புதன் திசை நடக்கும், இல்லைன்னா கேது திசை நடக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை, சூரிய திசை நடக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திர திசை, செவ்வாய் திசை நடக்கும். அந்த வயதானவர்களுக்கு 40-50 வயசில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தசாபுத்திகள் மாறுபடும், தசை மாறுபடும். நீங்கள் வந்து இந்த பிறந்த நட்சத்திரம், பாதம், வருடம்,
லக்கணம் அந்த கிரகம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த தசா பற்றியை நான் எடுத்து சொல்லிடுவேன். நான் அட்லீஸ்ட் தசைனாச்சும் சொல்லுவேன். நான் இந்த தசை நடக்குது, இந்த கிரகம் இங்கே இருக்குது, சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லிடுவேன். அதனால் நீங்கள் கேள்விகள் கேட்கும்போது கமெண்ட் பாக்ஸில் நான் சொன்ன விதத்தில் கேளுங்க. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல, ஆனால் இப்படி தான் கேட்கணும். சும்மா காமா சோமான்னு கேட்டிங்கன்னா யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. எனக்கு கேட்குற கேள்வியில் அர்த்தம் இருக்கணும். புரிகிற மாதிரி கேள்வி கேட்டால் தான் பொறுப்பாக பதில் சொல்ல முடியும். வாழ்த்துக்கள் நேரில் தொடர்ந்து வீடியோ போடுறேன். நிறைய குறை இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க, நிறைய எடுத்துக்கோங்க, குறைய விட்டுருங்க. வேறு எந்த தகவல் இருந்தாலும் சொல்லுங்கள், சரியா? தொடர்ந்து போடுறேன் பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் கடகராசி நேயர்களுக்கு புனர்பூசம் பூசம் ஆயிலின் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக அறிக்கத்துடன் தீர்க்காயோடு நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. அம்மா வருவா ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி உங்கள் வீட்டுக்கு வர்றா. 30ஆம் தேதி உங்கள் வீட்டில் இருப்பா. அவளை அரவணைச்சு நல்லபடியாக வச்சுக்கோங்க. பூஜை புனஸ்காரம் பண்ணுங்க, நாமத்தை சொல்லுங்கள், நல்லபடியாக இருங்க. வாழ்த்துக்கள், நன்றி.